கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமா எல்லாரும் வேதம் வாசிக்கிறோம், அப்படித்தானே? எல்லாரும் பைபிள் படிக்கிறோம், தினம் தினம் நம்ம படிக்கிறோம். அது எந்த வகையில் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது? நான் தினம் தினம் படிக்கிற அந்த வேத வாசிப்பு அது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக போயிடுதா, இல்லை அது உண்மையாலவே என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை அது ஏற்படுத்தி செல்கிறதா? ஏன்னா இன்னைக்கு பல பேருடைய அந்த வேத வாசிப்பு அப்படின்றது ஒரு சடங்காச்சாரமான ஒன்றா மாறிடுச்சு. காலைல எந்திரிச்சோடனே நம்ம படிக்கணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிச்சிடணும், படிக்காமல் விட்டா இன்னைக்கு ஏதோ ஒன்று அப்படியே மிஸ் பண்ண மாதிரி ஒன்று, அவ்வளோதான். ஆனால் நம்ம அனுதினம் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லும்போது அதுக்குன்னு சொல்லி சில காரணங்கள் உண்டு. அந்த வேதம் நம்மோட பேசணும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற அந்த மாற்றத்தை அது கொண்டு வரும். அது ரெண்டும் நடக்காம வேறொரு காரணத்துக்காக சடங்காச்சாரமா நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய எந்த ஒரு மாற்றத்தையும் அது கொண்டு வருகிறது இல்லை. ஏன்னா உணர்ந்து அது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்றத யாரும் படிக்கல அப்படின்னாக்க அது அந்த மாற்றங்களை அது கொண்டு வர்றதில்லை. பலர் பார்த்தீங்கன்னா பல விதமான காரணங்களுக்காக வேதத்தை வாசிக்கலாம். எல்லா புத்தகத்தையும் படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வருஷத்துல ஒரு தடவை நான் நிச்சயமா பைபிளை படிச்சிடணும், இல்லை நீங்கள் நிறைய அட்டவணை எல்லாம் போட்டு வந்துருச்சு, ஒரு வருஷத்துல நீங்கள் பைபிள் படிக்கணும், படிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அது ஒன்று சும்மா நான் இந்த வருஷத்துல பைபிளை படிச்சிடணுங்கிறதுக்காக மாத்திரம் நான் அப்படியே நான் படித்தேன் அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்லை பைபிள் குவிஸ் வைக்கிறாங்க, பைபிள் குவிஸில் ப்ரைஸ் வாங்கணும், அதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன், அதுலேயும் பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இல்லை பைபிளில் நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தேடி தேடி படிக்க சொல்லியிருக்காரு, அதான் படிச்சுட்டு இருக்கேன், அதுலேயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பைபிளில் யார் கேட்டாலும் நான் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லணும், அதுக்காக நான் பைபிள் படிக்கிறேன், அதுலேயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போது வேதத்தை வாசிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம், என்ன மாதிரியான மாற்றங்களை அது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது அது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிச்சாக்க நமக்கு அதில் தெரியும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் இப்படியா பவுல் சொல்றார், வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் அருளப்பட்டிருக்கு? தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இது ஏதோ சாதாரண புக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அச்சடிச்சு அப்படி கிடைக்குது, நிறைய நான் வாங்கி படிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. அது தேவனுடைய கிருபை, எல்லார் கரங்கள்லையும் இன்னைக்கு வேத புத்தகங்கள் கைக்கில் கிடைக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற வேத எழுத்துக்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? தேவனால் அருளப்பட்டு. அவைகள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை நடப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இது முக்கியமான காரியம். நம்ம பைபிள் படிக்கும் போது அது நம்மை உபதேசித்து, கடிந்து கொண்டு, நம்மை சீர்திருத்தி, நாம் தேவன் விரும்புகிற வண்ணமாக அதை என்ன பண்ணணும்? நம்மை நடத்தணும். அதை அது செய்யலை அப்படின்னா நம்ம படிக்கிற எந்த ஒரு நம்முடைய வேத வாசிப்பும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லி. இப்போ இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 குறிப்புகளை நான் சொல்ல போகிறேன். முதலாவது காரியம், நீங்கள் பைபிளை படிக்கும்போது அது உங்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னாக்க, அது உங்களுடைய பாவத்தை குறித்து அது உணர்த்தும். வேத புத்தகத்தினுடைய முதல் நோக்கம் அதுதான். ஒரு பைபிளை படிக்கும்போது என்னிடத்துல இருக்கிற பாவத்தை நான் கண்டுகொள்ளுகிறேனா, நான் பாவி அப்படின்றத அது உணர்த்தணும். உணர்த்தலை அப்படின்னாக்க உங்களுடைய வேத வாசனம் பைபிள் படிக்கிறதே என்ன சொல்றது, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நினைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரொம்ப நல்லவன், என்ன மாதிரி நான் செஞ்சது, நான் என்ன மாதிரி ஒரு நல்ல ஒருத்தன், நான் செய்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்றதான் ஒவ்வொருத்தரோட நினைப்பாக இருக்கும். ஆனால் பைபிளை படிக்கும்போது இல்லை, நான் எவ்வளோ பெரிய பாவி அப்படின்றத அதை நான் உணர்ந்து கொள்ளணும், அதை உணர்த்தணும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படியா சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இதை மேலோட்டமாக படிக்கும்போது இது எது உலக பிரகாரமாக நமக்கு தோணலாம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் எனக்கு டாக்டர் வேணும், உடம்பு நல்லா இருந்தால் என்ன வேணாம், டாக்டர் வேணாம். அந்த அர்த்தத்தில் இங்கே ஆண்டவர் சொல்லலை. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல்
சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? முதல்ல பிணியாளின்னு உணரணும் இல்லையா? இங்க பிணியாளின்னு ஆண்டவர் சொல்றது என்ன சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை சொல்றேன். வைத்தியன் யார் தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா நான் எப்போ டாக்டர்கிட்ட போவேன்? எனக்கு ஒரு நோய் இருக்கிறத நான் உணர்ந்து கொள்ளும் போது மாத்திரம் தான் நான் போவேன். நான் நல்லா இருக்கும்போது போனா போய் சும்மா போய் அங்கே உட்காந்துருப்பேனா? போய் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வருவோம், கொஞ்சம் மருந்து கொடுத்தா வாங்கிட்டு வந்து சாப்பிடும், நல்லா தான் இருக்கேன் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம். அப்படி யாராவது உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, ஜுரம் அடிக்குது, அப்படிதான் நான் போவேன். அது மூலம் நான் உணரணும் இல்லையா? அதுதான் என் ஆண்டவர் சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அப்ப முதல்ல நான் வந்து பிணியாளின்னு சொல்லி உணரணும், நான் பாவி அப்படின்றதை உணரணும். அந்த உணர்வை கொண்டு வர்றது எதுதான்? தேவனுடைய வார்த்தை. முதலாவது வந்து நான் பாவி அப்படின்றத உணரணும். அப்புறம் கேட்கலாம், நான் வந்து அப்படி இல்லையே, நான் முதல்ல மனம் திரும்பினேன், நான் பாவிங்கிறத உணர்ந்துட்டேன், அதனால தானே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா அது முதல் அனுபவம், அதோடு நிறுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. அனுதின வேதம் வாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுதின பாவங்களை என்ன பண்ணணும்? சுட்டி காட்டணும். அப்போதான் நம்முடைய வேத வசனம் சொல்றபடி நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேத வசனம் சொல்றபடி நம்ம வந்து மாற முடியும். மாறணும் அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து என்ன சொல்லணும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன ஒவ்வொரு அங்கத்திலையும் இருக்கிற குறைவையும் பரிசுத்தமில்லாத தன்மையையும் நம்ம வந்து நம்முடைய வேத வாசிப்பின் மூலமாக நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். அது நம்முடைய வேத வாசிப்பின் மூலமாக நமக்கு அது உணர்த்தப்படும். அதனால நான் பைபிள் படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை சுட்டி காட்டும்படி நான் அதில் இருந்து புரிந்து கொள்கிறேனா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது காரியம், ரைட், நான் பாவி அப்படின்றத உணர்ந்துட்டேன், என்னுடைய வேத வாசிப்பு நான் பாவிங்கிறத எனக்கு உணர்த்தி, அதுக்கு அடுத்து என்ன வரணும்? மீட்பு. அதுக்கு முன்னாடி மனம் திரும்பணும், அறிக்கை இருக்கணும். முதல்ல வந்து பாவிங்கிறத நான் உணர்ந்துட்டேன், அடுத்தது என்னது? நான் வந்து அந்த பாவத்தை அறிக்கையிடும். அது அப்படியே நேச்சுரலாக வரணும். முதல்ல நான் பாவின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவேன்? சரி, நான் அதிலே அப்படியே தொடர்ந்து இருப்பேன். அப்படியா? கற்பார நிலத்தின் மேல் விழுந்த விதைகளை பற்றி நம்ம மத்தேயு 13 அதிகாரம் 21 வசனங்கள் வாசிக்கும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோடு அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போய் வேறில்லாதபடியினால வந்து காய்ந்து உலர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேதுருவினுடைய உபதேசத்தை அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 37 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பேதுருவினுடைய அந்த உபதேசத்தை கேட்டவங்க என்னாச்சான்? அப்போஸ்தலர் 2:37 அங்க வசனத்தை கேட்குறாங்க. கேட்டு இருதயத்துல என்ன ஆச்சு? குத்தப்பட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, நானும் ஒரு பாவி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதை கேட்ட அந்த உணர்த்துதல், இருதயத்தில் அந்த உணர்த்துதல் அவன் வாழ்க்கையில் இருந்திருக்கா, வருதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பல விதமான பிரசங்கங்களை கேட்கலாம். பிரசங்கம் பண்ணுற ஆள் வந்து ரொம்ப பெரிய பிரபலமான ஒரு ஆளாக இருக்கலாம், நல்லா தன்னோட அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கமாக பேசி நல்ல ஐயோ அவர் வந்து செய்தி கொடுத்தனால கணீர்னு இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் உண்மையாகவே அது உங்களுடைய பாவத்தை குறித்து அந்த பிரசங்கம் உணர்த்தி அது உங்களை மனஸ்தாபப்பட வைக்கிறதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். முதலாவது நம்ம பாவத்தை அது உணர்த்ததா இருக்கணும். ரெண்டாவது உணர்த்தப்பட்ட பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? மனஸ்தாபப்படணும், அறிக்கையிடுறத அடுத்து. உண்மையாகவே நான் பாவி, என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ததற்காக நான் என்ன பண்றேன்? நான் வரும்புகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அந்த நம்முடைய இருதயத்துல அந்த ஒரு மாற்றத்தை, அந்த ஒரு உணர்த்துதலை வந்து நம்முடைய வேத வாசிப்பு வந்து கொண்டு வருதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எரேமியா 31:19 அதில் பார்த்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா, நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நானே கொண்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல எரேமியாவே வந்து எழுதுறார். தான் ஒரு பாவி, அந்த தேவனுக்கு முன்பாக தான் பரிசுத்தம் இல்லாத இருக்கிறேன் அப்படின்றத அவர் பார்க்கும்போது அந்த பாவத்தை குறித்ததான ஒரு மனஸ்தாபம் வந்து அவருடைய உள்ளத்துல வருகிறதே, அவருடைய இருதயத்தில் வருகிறத நம்ம அவங்க பார்க்கலாம். அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அனுபவ வரிசைன்னு கூட சொல்லலாம். நான் பாவி அப்படின்றத, நான் பாவம் செய்கிறேன், பாவத்தில் இருக்கிறேன் அவர் உணரும் போது அவன் அந்த பாவத்தை குறித்து அவன் என்ன பண்றான்? மனஸ்தாபப்படுகிறான். அதனால
இந்த இது வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து அந்த அனுபவ வரிசையில ஒன்றா இருக்கா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடி அவர்கிட்ட வந்து பாவத்தை குறித்து வந்து அறிந்து கொள்ளுகிறான், அப்புறம் பாவத்தை குறித்து வந்து மனசாப்படுகிறான் அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னா, அவன் என்ன பண்றான், பாவத்துக்கு அந்த பாவத்தை தான் அறிந்து கொண்ட தான் மனசாப்படுகிற அந்த பாவத்தை என்ன பண்ணுவான், நேர ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை செய்கிறான். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி போனாங்க. எங்க? லூக்கா ஞாபகம் இருக்கா? 18வது அதிகாரம்னு நினைக்கிறேன், 11-12 வசனங்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க முடியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவார், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்க அது ஒரு இயல்பான ஒரு விளைவை அது ஏற்படுத்துது. பாவிங்கிறத உணர்ந்த உடனே அங்க ஆண்டவரே, நான் உனக்காக இதை செய்தேன், அதை செய்தேன், வாரத்தில் 6 நாளும் ஊழியம் செய்தேன், 7 நாளும் ஊழியம் செய்தேன், நான் போய் உமக்காக அந்த ஆலயம் கட்டி கொடுத்தேன், இந்த ஆலயம் கட்டி கொடுத்தேன்னு போய் கணக்கு சொல்லணும். அவன் சொன்னதெல்லாம் ஒரே ஒண்ணுதான், பாவியாகிய மேல் கிருபையாக. அங்க ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப எளிமையா ரொம்ப சூப்பரா சொல்லிட்டார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம் இல்லையா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமொழிகள்லையும். அதனால கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை படிக்கும்போது நாம் பாவி அப்படின்றத உணர்த்தணும், அந்த பாவத்துக்காக நம்ம மனசாப்படணும், அப்புறம் நம்ம அதை அறிக்கை செய்கிறோம். ஒரு உண்மையான ஆத்மா வந்து தன்னுடைய தவறுகளை அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அது வேத புத்தகத்திலிருந்து நம்ம இப்பதான் வாசிச்சோம், கடிந்து கொள்ளுதல் அப்படின்ற அந்த ஆதாயத்தை. இன்னைக்கு மற்றவங்க சொல்ற ஆசீர்வாதத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். போனோடனே இன்று முதல் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இப்பெல்லாம் கேட்டுட்டு இந்த கடிந்து கொள்ளுதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா அப்படின்னு கேட்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். இதை போய் ஆசீர்வாதங்கிறாரு. வேதம் நம்ம என்ன செய்யணுமோ, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம அது ஆண்டவருக்கு நேராக திருப்பும் போது அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதனால நம் பாவத்தை நாம் வேத புத்தகம் உணர்த்தும் போது, நாம் மனம் திரும்பி அதற்கு அறிக்கை செய்யும் போது, நிச்சயமா வேத வசனத்திலிருந்து நம்ம வந்து இந்த வேத வாக்கியத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதுல முக்கியமான ஆசீர்வாதத்துல ஒண்ணு நம்ம அதை கடிந்து கொண்டு சீர்திருத்துதல், அந்த கடிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு பல செய்திகள்ல, பல ஞாயிறு பிரசவங்கள்ல நம்ம அதை பார்க்கறது இல்லை, காண முடிகிறது இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் வேதம் படிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, அந்த தேவன் விரும்பும் அந்த விளைவை அது என்னுடைய வாழ்க்கையில அதை ஏற்படுத்துகிறதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். வேத வசனத்தினாலே நான் கடிந்து கொள்ளப்படுகிறேன்னா, கடிந்து கொள்ளப்பட்டு அந்த பாவத்துக்காக நான் மனசாகப்பட்டு அதை நான் அறிக்கை செய்கிறேனா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சங்கீதக்காரன் இப்படியா சொல்றார், சங்கீதம் 32:3-4 வசனங்களை நான் வாசிக்கும் போது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதினாலே என் எலும்புகள் உழந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. அதே சங்கீதக்காரன் அதே சங்கீதத்துல 32வது சங்கீதத்துல 5வது வசனத்துல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தி. அறிக்கையிடாமல் மறைத்து வைத்த மட்டும், அடக்கி வைத்த மட்டும் என்னுடைய ஆத்மாவிலே, என்னுடைய எலும்புகள்ல ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். அதே நேரத்துல அதை அறிக்கையிட்ட போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். 3 முடிஞ்சிருச்சு. முதல்ல வந்து நான் பைபிள் படிக்கும் போது நான் வந்து ஒரு பாவிங்கிறத உணர்ந்து கொண்டேன், அந்த பாவத்தை குறித்து நான் மனசாப்படுறேன், அப்புறம் நான் பாவத்தை வந்து நான் அறிக்கையிடுறேன். அதுக்கு அடுத்த காரியமா
நான் என்ன செய்யணும்? அடுத்து வந்து வேத வாக்கியங்கள் நான் பைபிளை படிக்கிறது மூலமா நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பாவத்தின் மீது உண்மையான ஒரு வெறுப்பை நான் வந்து ஏற்படுத்திக் கொள்ளும் போது என்னுடைய வேத வாசிப்பு வந்து நிச்சயமா வந்து பயனுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல சந்தேகம் இல்லை. சங்கீதம் 97:10 இப்படியா சொல்லுது. சங்கீதம் 97:10, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். தேவன் வெறுப்பதை நான் வெறுக்காமல் நான் என்ன பண்ண முடியாது? தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. டிவியை திறந்தீங்கன்னாக்க, இல்லை யூடியூப்பை போட்டீங்கன்னாக்க நீங்கள் நிறைய நூதனமான உபதேசம் வந்துருச்சு. ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவான் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து கிறிஸ்தவராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம பாவத்திலேயே இருக்கலாமா, பாவமே செஞ்சுட்டு இருக்கலாமா அப்படின்னா, அவர் சொல்ல டெக்னிக்கலி எஸ், நீங்கள் வந்து இருந்துக்கிட்டே எப்பவும் போல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தொடர்ந்து பாவத்திலே இருக்கலாம்னு சொல்லி. அதல்ல, வேத புத்தகம் தெளிவாக சொல்லுது, தீமையை வெறுப்பதை தேவன் வெறுப்பதை நீங்களும் நானும் வெறுக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது? நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவத்தின் மீது ஒரு ஆழமான வெறுப்பை நம்முடைய வேத வாசிப்பு வந்து கொண்டு வரல அப்படின்னாக்க அந்த வேத வாசிப்புல எந்த பயனும் இல்லை. C.H. ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனிதர், அவர் வந்து பிரசங்கங்களின் அரசர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர் சொல்ற ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னாக்க, நாம் தீமையை தவிர்த்து அதில் தொடர மறுதளித்து விடுவது மட்டுமல்ல, அதற்கு எதிராக நம் கைகளை உயர்த்தி நம்முடைய இருதயத்திலிருந்து அதை வெறுக்க வேண்டும். உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன்னு சொல்ற ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு மனப்போக்கு எப்படி இருக்குன்னா, நான் பாவத்தை வெறுக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணம் அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும். அப்பப்போ நம்ம தவறி பாவத்துல விடுவோம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதற்கு எதிரான ஒரு உறுதியான நிலைப்பாடு, நான் இதில் தொடர முடியாது அப்படின்ற அந்த உறுதியான ஒரு எண்ணம் நிச்சயமா வந்து அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும். சங்கீதம் 119:104 நம்ம வாசிக்கும் போது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் நாங்கள் எழுதுறாரு. ஏதோ 1-2 பொய் வழிகளை மட்டுமல்ல, எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். ஏதோ சும்மா அப்படியே விலகி இருக்கிறேன் அப்படி இல்லை, நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றேன். சங்கீதம் 119:128 நம்ம அப்படி வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்ற. ஆனா வேதத்தை கேட்காத துன்மார்க்கரை குறித்து நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 50:17 சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதனால தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் சொல்லி நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேத புத்தகத்துல வாசிக்கிறோம். அதனால என்னுடைய வாழ்க்கையில பாவம் காணப்படும் போது அதை நாம் உணர்ந்து கொள்கிறோம், அதை மனஸ்தாபப்படுகிறோம், அதை ஐக்கிய செய்கிறோம். அடுத்ததாக அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெறுக்கிறேனா, அப்படிப்பட்ட ஒரு உணர்த்துதலை என்னுடைய அனுதின வேத வாசிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே அதை ஏற்படுத்துகிறதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாவத்தை வந்து நான் இப்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கு அடுத்ததான் வந்து நான் என்ன பண்ண போறேன், அதை பத்தி நான் என்ன பண்ண போறேன், விலகி ஓடுகிறவனாய் நான் இருக்கிறேன்னா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படியா சொல்றார். 2 தீமோத்தேயு 2:19 கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். 2 தீமோத்தேயு 2:19. தேவனை எது மகிழ்விக்கிறது, எது அவரை துக்கப்படுத்துறது அப்படின்றத கண்டுகொள்ள வேண்டும்ங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம வேதத்தை படிக்கும் போது நாம் இன்னும் அவரோடு நெருங்கி வாழ, நாம் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் அப்படின்ற அந்த மேலான உண்மையை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கண்டிப்பா கத்துக்கொள்கிறவர்களா இருக்கும். அதனால என்னுடைய வேத வாசிப்புல நான் வந்து அப்படிப்பட்ட அந்த மேலான உண்மையை உணர்த்தப்பட்டவனாய் நான் வந்து சத்தியத்திலே நடக்கிறேனா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் வேத வசனம் வந்து பல காரியங்களை வந்து நமக்கு சொல்லுது. நீ வந்து அதுக்கு விலகியோடு, பேசித்தனத்துக்கு விலகியோடு, பாவத்துக்கு விலகியோடு, இப்படி பல காரியங்களை வந்து நமக்கு வேத வசனம் சொல்லுது.
அதை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? நம்ம வேதத்தை வாசிக்கிறது மூலமாக தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வேதத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால் தானே. நம்முடைய வசனத்தினால் காத்துக்கொள்ளுகிறதுனால் தானே. அப்போ நான் படிக்கிற அந்த வசனம் பாவத்திலிருந்து என்னை விலகி ஓட வைக்கிறதா அப்படின்றத நம்ம யோசிப்போம். அப்படி செஞ்சது அப்படின்னாக்க என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா, நான் படிக்கிற வேத வசனத்துல, அனுதின வேத வாசிப்புல அது பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ளலாம். ஆறாவது ஒரு பாயிண்ட் கவனிங்க. அவன் வேத வாக்கியம் உண்மையாகவே தேவனுடைய மனுஷன், அது தேவனுடைய பிள்ளை வேதத்தை வாசிக்கும் போது அவன் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறான் அப்படின்னா பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆதியாகமம் 39வது வசனத்துல, 39வது அதிகாரத்துல நம்ம யோசேப்பை பத்தி அதிகமா வாசிக்கலாம். அங்க யோசேப்புக்கு வர சோதனையில அங்க போத்திபாரோட மனைவியிட்ட பேசும்போது சொல்லுவான், நான் தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவத்துக்கு உடன்படுவது எப்படி? அன்னைக்கு தேவன் முழு வேத புத்தகமும் நீ கையில இல்லை. அன்றைக்கு தேவன் கொடுத்த வெளிப்படுத்துதலின் படி, அவனுக்கு இருந்த அந்த உணர்த்துதலின் படி, இது பாவம், இதுல இருந்து நான் பாதுகாத்துக் கொள்ளணும், விலகி ஓடணும் அப்படின்னு சொல்லி அந்த தெளிவு அவனுக்கு அப்பயே இருந்துச்சு. இப்ப முழு வேத புத்தகமும் கையில இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அவனுடைய தகப்பனார் யோசேப்புக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் என்ன ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் சொன்னதுதான். அதை கேட்ட யோசேப்பு என்னுடைய தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவத்தை செய்வது எப்படின்னு சொல்லி விலகி ஓடுறதுக்கு அது போதுமானதா இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய கரங்கள்ல முழு வேத புத்தகமும் கொடுக்கப்பட்டிருக்கு. முழுசையும் நம்ம படிக்கலாம். சங்கீதம் 119:11வது வசனத்துல எப்படியா சொல்லுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். யோபு 22:22 நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். யோபு 22:22. அப்படின்னா வேதம் பாவத்துக்கு எதிராக கொடுக்கிற எச்சரிப்புகளை, பாவத்துக்கு எதிராக கொடுக்கிற எல்லா எச்சரிப்புகளையும் என்னுடைய இருதயத்துல என்ன பண்ணணும்? நான் புதைத்து வைக்கணும், எப்பவுமே வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கான அந்த பலன் எனக்கு கிடைக்கும். சங்கீதம் 37:31 இப்படியா சொல்லுது, அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. என்ன தெளிவான ஒரு உணர்த்தல் பாருங்க. அப்படின்னா அந்த வேதத்தின் காரியங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால, அதை நான் புதைத்து வைத்திருக்கிறதுனால நான் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுடைய வேத வாசிப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறதா அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். கடைசியா இறுதியா நான் பார்க்கும்போது இவை எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட ஒரு மனிதன் பாவத்தை குறித்து உணர்வடைகிறான், அப்புறம் மனசாகப்படுறான், அப்புறம் அறிக்கையிடுறான், அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்றான், விலகி ஓடுறான். இவ்வளவையும் அறிந்து கொண்ட ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, பாவத்துக்கு நேர் எதிரானதை செயல்படுத்தும் போது அவனுடைய வேத வாசிப்பு பயனுள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது என்ன நேர் எதிரானது அப்படின்னா, பாவம் எது? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் பாவம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? அது என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் ஆண்டவர் பிடிச்சது என்ன அப்படின்றத அவர் எழுதி கொடுத்துட்டார். ஆனா தேவனுக்கு பாவம் அப்படின்றது தேவனுக்கு எதிரானதை செய்யறது, அவருக்கு கீழ்ப்படியாம போறது. இப்போ இவ்வளவையும் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழும் போது, தன்னுடைய மாம்சமும் இச்சையும் விரும்பினவைகளை செய்யாமல் தேவனுக்கு பிரியமான அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ளும் போது அவருடைய வேத வாசிப்பு பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய இருதயம் சொல்லும், இல்லை நீ இதை செய், இது நல்லா இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லை இல்லை அதை நீ செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும். இந்த போராட்டம் எப்பவுமே எல்லாருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இருந்துகிட்டே இருக்கிறது தான். சில நேரம் நம்ம தவறி விடுறோம், சில நேரம் தேவனுடைய பலனால நம்ம எழுந்து நிற்கிறோம். ஆனா என்னுடைய வேத வாசிப்பு ஒரு உண்மையான மாற்றத்தை, உண்மையான ஒரு உணர்த்துதலை என்னிடத்துல கொண்டு வரும் அப்படின்னாக்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கு நேராக நம்மை நடத்துகிறதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
1 யோவான் 3:4 நம்ம வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு சொல்லி. ஏசாயா 53:6 நம்ம வாசிக்கும் போது, பாவம் வந்து தேவனுக்கு எதிரான ஒரு கலகம், சொந்த வழியை அது நம்மை தேர்ந்தெடுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை, இவைகளை உணர்த்தப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படிதலுக்கு நேராய் வழி நடத்தப்படும் போது அவனுடைய வேத வாக்கியம், அவனுடைய வேத வாசிப்பு அப்படின்றது உண்மையாகவே பிரயோஜனப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ என்னுடைய வாழ்க்கையில வந்து அடிக்கடி வந்து நான் அப்போ கேட்டுக்கொள்ள வேண்டிய, சோதித்துக் கொள்ள வேண்டிய, வேதத்தை வாசிப்பது மூலமாக என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்து நடைபெறுகிறதா, இருக்கிறதா, அது உண்மையாலுமே வந்து நான் அதுக்கு நேராக வந்து வழிநடத்தப்படுகிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். யாக்கோபு 1:22 யாக்கோபு 1:22, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப அங்க கவனிக்கணும், அங்க வசனத்தை சும்மா கேட்டுட்டு போற ஒரு தரப்பு இருக்கு. சும்மா அப்படி கேட்டுட்டு போவாங்க. பெரிய பெரிய திருச்சபைகள்ல பெருங்கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனைக்கு வர்றது எதுக்குன்னா, வந்துட்டா அது ஒரு சடகாச்சாரம் முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாம இருக்கக்கூடாது. ஆனா அங்க வந்து வசனத்தை கேட்காம இருப்பான். இல்ல சொல்லப்படுற பிரசங்கத்திலையும் ஒன்றும் பெருசா பாவத்தை குறித்தோ அதனுடைய விளைவுகளை குறித்தோ யாரும் போதிக்கிறது இல்லை. ஆனா இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வீர்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய வேத வாசிப்பு வந்து பயனுள்ள ஒன்றாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். இவ்வளவு நாள் நம்ம பைபிள் படிக்கிறோம், இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு மாற்றங்களை என்னுடைய வாழ்க்கையில அது ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்றத நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அதை யோசிச்சு பார்க்கலாம். கடைசியா வந்து 2 தீமோத்தேயு 3:16 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவை உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மாற்றங்களை என்னுடைய வேத வாசிப்பு என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்களும் நாமும் நம்ம யோசிப்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காய், இந்த நேரத்துக்காய் எனக்கு நன்றி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற இந்த வேதத்துக்காய் எனக்கு நன்றி, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீர் விரும்புகிற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றங்களை ஏற்படுத்தத்தக்க கிருபையிலே கர்த்தரே, பாவத்தை குறித்ததான உணர்வை, மனஸ்தாபத்தை, அதிலிருந்து விலகி ஓடுதலை, நமக்கு கீழ்ப்படிதலை எங்களுடைய வாழ்க்கையானவரை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென்.